ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Rusikkalam. வாங்க இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல பச்சை பட்டாணியை வந்து இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இது வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வேக வைக்கணும். ஒரு குக்கரில் இந்த பச்சை பட்டாணியை தண்ணியை இருத்துட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான வாட்டர் வந்து அது முங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து டாக்டர் ஷர்மிகா மேம் கிட்ஸுக்காக ரெடி பண்ணி கொடுத்த 25 விதமான கிட்ஸ் ஹெல்த்தி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம சேனலில் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். இதே மாதிரி நிறைய ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலாவும் புல்காவும் தான் செய்ய போகிறோம். ரெண்டுமே ரொம்ப ஈஸி. அது சமையல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வைக்கும் போது லைட்டாக அந்த மாதிரி கத்தி வச்சு கீறி ஊற்றிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த தோலெல்லாம் அழகாக உறிஞ்சி வரும். நான் இப்போ அடுத்து காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புல்கா செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து ஒரு 2 கப் அளவு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நெய் தான் சேர்த்துக்க போகிறேன். ஒரே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மாவுலேயும் அந்த நெய் படணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் இந்த புல்கா செய்கிறது. நீங்கள் இந்த நெய் ஆயில் எதுவுமே இல்லாமல் கூட செய்யலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மல் தண்ணியே சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கைட்டு பிசையணும். நீங்கள் எவ்வளோக்குள்ளே நல்லா பிசைஞ்சு எடுக்கீங்களோ அவ்வளோக்குள்ளே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அப்போனா மாவு காயாமல் இருக்கும். புல்கா சூப்பராக வரும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ வந்து பட்டாணி வெந்து வந்திருக்கும். அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த உருளைக்கிழங்கு கூட நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நம்ம லைட்டாக கீறி விட்டது இந்த ஒன்று போல் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு அந்த தோலை உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கெல்லாம் ஒட்டிட்டு வராது. தனியாக ஸ்கின் மட்டும் வரும். நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ சைடில் தனியாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இந்த கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வேகுதோ அவ்வளோக்குள்ளே நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வெந்துட்டுருக்க சைடில் நம்ம வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 2 துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்குல்ல, அது கூடவே இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியை. செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை அந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து வீட்லேயே அரைச்ச கொத்தமல்லி பவுடர். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக நீட்டாக வருது பாருங்கள். உங்களுக்கு அதை எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். காலையில் ஹரிபரியாக கிளம்பிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் உரிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக உரிக்க வரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. மேக்ஸிமம் அந்த தொலி மட்டும்தான் வந்திருக்கு பாருங்கள். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ இதை வந்து குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த மசாலா பாருங்கள் நல்லா வெந்து அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். என்றைக்குமே வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிட்டீங்க, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டிங்கன்னா அந்த கிரேவி கண்டிப்பாக ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா அந்த உருளைக்கிழங்கோட மிக்ஸ் ஆகட்டும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை வந்து அந்த தண்ணியோடய சேர்த்துக்கோங்க. அதான் ரொம்ப நல்லது. தண்ணியை வேஸ்ட்டாக ஊற்றிட வேணாம். அந்த தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் அதோடய சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மேக்ஸிமம் எல்லா இன்க்ரீடியன்ட்டும் இதில் சேர்த்தாச்சு. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த கொத்தமல்லி இலை, கருவேப்பிலையில் உள்ள எல்லா எசன்ஸும் இந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பரான பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிட்டு. இதை வந்து நீங்கள் நிறைய சாட்ஸ் ரெசிபிஸ் கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃபுல்கா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் அந்த மாவை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகள்லாம் உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இப்போ நல்லா தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வர மாவு எடுத்துக்கோங்க. அதில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தேய்ச்சி எடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. நார்மலாக நீங்கள் தேய்ச்சா போதும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தேய்ப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அதை திருப்பி போட மாட்டேன். ஜஸ்ட் மாவை மட்டும் 2 சைடும் டிப் பண்ணிவிட்டு நான் எந்த சைடு ஃபஸ்ட்டு தேய்க்க ஆரம்பிக்கணும் அதே சைடு தான் நான் தேய்ப்பேன். திருப்பி போட்டு நான் தேய்க்க மாட்டேன். நீங்கள் சப்பாத்தி ஃபுல்காலாம் எப்படி போடுவீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானும் வேறு மெத்தட்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ உங்கள் மெத்தடை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா பக்கமும் ஒரே சைஸு, அதாவது ஒரே அளவில் வர மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரவுண்டாக தான் வரணும்னு இல்லை, எப்படினாலும் வரலாம். சப்பாத்தி வந்து அந்த சைஸ் மட்டும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கலாம். எப்போதுமே சப்பாத்தி ஃபுல்காலாம் செய்யும்போது தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் தட்டி எடுத்துக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலாம் ஒரு மாதிரி வர மாவாக இருக்காது. தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லை துணியை வச்சு தொடச்சி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுருக்க சப்பாத்தியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கரெக்டாக இந்த சைடு 1 நிமிஷம், அந்த சைடு 1 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்தால் போதும். இந்த மாதிரி 2 சைடும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாகவும் அடுப்பில் இந்த மாதிரி வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஸ்டாண்ட் வச்சு பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த கிரில் பேனை வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி போடுறேன். இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஃபுல்கா கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ புசுன்னு சூப்பராக வருதுன்னு. இதை நீங்கள் பிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே 2 லேயராக நல்லா சூப்பராக பிரியும். ஆரம்பத்தில் நான் வீடியோ காமிக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மதியத்துக்கு சப்பாத்தி ஃபுல்கா அந்த மாதிரி வச்சு விட்றதா இருந்தால் மேலே கொஞ்சமாக அந்த மாதிரி சப்பாத்தியோ ஃபுல்கா மேலேயோ லைட்டாக நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வைங்க. உங்களுக்கு வந்து மதியம் வரைக்கும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். காஞ்ச மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா. இன்றைக்கி ஃப்ரூட்டுக்கு வந்து தர்பூசணி பழம் தான் வச்சுருந்தேன். மறக்காமல் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் லஞ்ச் கொடுத்து விடுறதா இருந்தால் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வச்சு அனுப்புங்க. இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.